ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா? கேஸ் சிலிண்டர்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, அதாவது கேஸ் சிலிண்டர் வந்து எப்பயும் வந்து எங்க வீட்டில் நடந்தது சொல்றேன். நான் உங்க எல்லாருக்கும் இது மாதிரி நடந்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க, சரிங்களா? எனக்கு வந்து சிலிண்டர் எப்பயும் 1.5 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் காலியாகும். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு 4 மாசமா எனக்கு 18 நாள் இல்லைன்னா 21 நாள்ல காலி ஆகுது. நான் வந்து என்ன பண்ணேன், என்ன இப்படி டக்கு டக்குன்னு எனக்கு காலி ஆகாது ஏன்னு கேட்டா, நான் காலையில 3 வேளைலாம் தனித்தனி வகையெல்லாம் சமைக்க மாட்டேன். காலையில டீ பிஸ்கெட் தான் பசங்களுக்கு, மத்தியானம் டீ பிரெட்டு அந்த மாதிரி, மத்தியானம் நைட்டுக்கு ஒரே குழம்பு ஒரு பொரியல் அந்த மாதிரி தான் வைப்பேன். அதனால எனக்கு அவ்வளோ செலவாக சான்ஸ் இல்லை. நான் ஹாட் வாட்டரும் வைக்க மாட்டேன். நான் அவ்வளோவா எப்பயாவது ஒரு வாட்டி உடம்பு வலிக்கு ஊற்றணுன்னா பிள்ளைங்களுக்காவது எனக்கு அது வைப்பேன், இல்லைன்னா கிடையாது. அதனால எனக்கு 1.5 மாசம் தான் சிலிண்டர் வரும், கரெக்டாக 1.5 மாசத்துக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த 4 மாசமும் எனக்கு 19 நாள் 18 நாள் 21 நாளில் காலி ஆகுது. நான் வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா நான் என்ன பண்ணுறது, அங்கே கொடுக்குறதா தரேன், நான் கொண்டு வந்து போடுறேன், நீங்கள் வேணா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு கேளுங்க. நாங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்களுக்கு வந்து பிரேமா கேஸ் ஏஜென்சி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் யாரும் சொல்லலை, நீங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. சரி, இருந்தாலும் வந்து நாங்கள் இதுக்கு என்னன்னு பார்க்குறோம், நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். போன மாதம் அதுக்கடுத்து சரி நம்ம வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்கினேன். ஆனால் சேம் 21 நாளில் திருப்பி ஒரு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. நான் இந்த மாதம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னு கேளுங்க, அதாவது 1.5 மாசத்துக்கு வர வேண்டிய சிலிண்டர் உங்களுக்கு 1 மாசம் கூட வரலன்னா நமக்கு எப்படி தெரியுமா, காசு அதிகமாக செலவாகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 450 ரூபா வித்த சிலிண்டர் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தா 930 ரூபா, 918. அவருக்கு ஒரு 12 ரூபா, 930 ரூபாயில நிக்குது. அதனால இப்ப நம்ம நடுவில் டக்குன்னு இப்ப 15 நாளைக்கு நமக்கு கம்மியா வருதுன்னு சொன்னா அப்ப இந்த 450 ரூபா நமக்கு நஷ்டம் தான். அதனாலதான் உங்க வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுங்க. நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். நானே, அதாவது நம்மள மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவங்கெல்லாம் என்ன பண்ண, நம்ம பார்த்தா செலவு பண்ணுவோம். அதாவது பெட்ரோல் போடுறதுல இருந்து, வண்டி ரிப்பேர் பண்றதுல இருந்து, இந்த மாதிரி சிலிண்டர் வாங்குறதுல இருந்து எல்லாமே நமக்கு பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணுமா, அதை கட்டணுமா, இதை கட்டணுமா, மாற்றி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அதனால இந்த செலவு ஜாஸ்தி ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுங்க. நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மாசம் தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அடுத்த சிலிண்டர் ஆர்டர் பண்ணி வாங்கி இப்போ வச்சிருக்கேன். இது எப்போ ஆகும், காலி ஆகும்னு தெரியல. எனக்கு என்னன்னா, 1 மாசத்துலயே நான் 2 சிலிண்டர் புக் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நான் எப்பயும் வந்து மாசம் 1 பண்ணுவேன், 1 காலியாக முன்ன 1 வாங்கி வைப்பேன். அப்ப அந்த 15 நாள கரெக்டா எனக்கு வரும்போது நான் திருப்பி அதை யூஸ் பண்ணுவேன், மாத்திடுவேன். இப்போ வந்து எனக்கு டக்குன்னு காலி ஆகுறதுங்கும் போது நம்ம இருக்கிற கஷ்டத்துல சும்மா சிலிண்டர் வாங்கிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அதனால நானே லெட்டர் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்களும் கொடுங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்களும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏஜென்சில கம்ப்ளைண்ட் கொடுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு சைட்ல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நல்ல வீடியோவா போடுவோம் நாங்க. அதுவும் முக்கியமான வீடியோ தான் வரும் நம்ம கிட்ட இருந்து. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.